மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மேனாள் மத்திய அமைச்சர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணா ராசா அவர்களின் வழிகாட்டுதலோடு நடைபெறுகின்ற செயற்குழு கூட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் நடராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை பொறுப்பேற்று விழாவை இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய ஜெகதீசன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தேர்தல் பொறுப்பாளர்கள் பெரம்பலூருக்கு தங்க சித்தார்த்தன் அவர்களே, குன்னம் அருண் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாநில ஆயுத திராவிட நலக்குழு துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் துரைசாமி அவர்களே, மாநில பொறியாளர்களுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய பரமேஸ்வரன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் என்ஆர் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் டிசி பாஸ்கர் அவர்களே, சன் சம்பத் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய ரவிச்சந்திரன் அவர்களே, ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய நாடத்துறை அவர்களே, வேப்பந்தட்டை மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய நல்லத்தம்பி அவர்களே, வேப்பூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் மதியழகன் அவர்களே, வேப்பூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் மருவத்தூர் ராஜேந்திரன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களே, பட்டுசெல்வி ராஜேந்திரன் அவர்களே, நீலமேகம் அவர்களே, அனைத்து அணியினுடைய அமைப்பாளர்களே, மகளிர் அணியைச் சேர்ந்த நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியில செயற்குழுவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கழகத் தொண்டர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கூட்டமானது மிக முக்கியமான கூட்டமாக மாவட்ட கழக செயலாளர் குறுகிய காலத்திலே அறிவித்து நடத்தி கொண்டிருக்கின்றார். கடந்த வாரம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே மிக முக்கியமான முடிவுகள் எல்லாம் அறிவித்து அதையெல்லாம் செயல்படுத்த சொல்லி தலைமை அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. அதையெல்லாம் நிறைவேற்ற வேண்டிய செயலாளர்களும் பேரூர் கழக செயலாளர்களும் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு செயல்பட்டு அதையெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் மீண்டும் 7வது முறையாக நாம் தான் ஆட்சி பொறுப்பேற்போம் என்று உறுதியாக நேற்று ஒரு பேட்டியிலே கூறியிருக்கிறார். எனவே வெற்றிகரமான அந்த 5வது ஆண்டு என்று அந்த நிருபர் கேட்டதற்கு நீங்களே சொல்லிவிட்டீர்கள், வெற்றிகரமான அந்த 5வது ஆண்டு தான், நாங்கள் வெற்றிகரமான ஆட்சி தான் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். உண்மையாகவே சட்டமன்றத்திலே இந்த கடந்த கால கூட்டத்தொடரிலே கலந்து கொள்ளும் போது மிக மகிழ்ச்சியான பல்வேறு தருணங்களை நமது தளபதி அவர்கள் நமக்கெல்லாம் அழைத்திருக்கிறார்கள். குறிப்பாக பெரம்பலூருக்கு பல்வேறு திட்டங்களை அறிவித்தார். அதில் ஒன்று வேப்பந்தட்டைக்கு தீயணைப்பு நிலையம். நீண்டகால போராட்டம், அந்த பகுதி மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை, அந்த வேப்பந்தட்டைக்கு தீயணைப்பு நிலையம் வேண்டும் என்ற கோரிக்கையை நான் கடந்த 2022ஆம் ஆண்டு வைத்த பொழுது அது கிடைக்குமா கிடைக்காதா என்ற அந்த எண்ணத்திலே தான் வைத்தேன். ஆனால் முயற்சி செய்வோம் என்ற அந்த எண்ணத்தோடு செய்தேன். ஆனால் மத்திய அமைச்சர் ராசாவிடம் ஒரு கையெழுத்து வாங்கி அதை முதல்வர் அவரிடம் கொடுத்தேன். அது இந்த வருடம் நமக்கு தமிழக முதல்வர் அவர்கள் நமக்கு அளித்திருக்கிறார். அதே போலதான் பெரம்பலூருக்கு தீயணைப்பு நிலையத்திற்கு கிட்டத்தட்ட 1969ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கட்டிடம், அந்த கட்டிடம் வேண்டும் என்று கேட்டேன். அதையும் தமிழக முதல்வர் கடந்த ஆண்டிலே அதை கொடுத்து இப்பொழுது அந்த வேலை நடைபெற்று வருகிறது. இது போன்று சொல்லக்கூடிய விஷயங்கள், பல்வேறு விஷயங்கள் நமது பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் அளித்திருக்கிறார். ஆட்சி பொறுப்பேற்ற உடனே இந்த பகுதிக்கு ஒரு பெரிய சிப்காட் தொழில் பூங்கா வரும் என்று அறிவித்தார். அவரே வந்து தொடங்கி வைத்தார். அவரே உறவினரிடத்தில் உற்பத்தியை துவக்கி வைத்து விட்டு சென்று இப்பொழுது கிட்டத்தட்ட 2000-3000 பெண்கள் வேலை செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கியவர் நமது மேலாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களும், இந்த பகுதியினுடைய போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்களும், அதே போல நமது தமிழக முதல்வர் அவர்களும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எப்பெல்லாம் நம்ம ஆட்சி பொறுப்பேற்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆட்சி செய்யறோமோ அப்பெல்லாம் ஒரு தொழிற்சாலை, பெரம்பலூருக்கு MRF தொழிற்சாலை வந்தது. அதே போல இப்பொழுது சிப்காட் கோத்தாரி காலனி பூங்கா என்ற தொழிற்சாலை வந்திருக்கிறது. அடுத்த ஆண்டு எவர்வான் கோத்தாரி என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலை பாடாலூரில் வர இருக்கிறது. 5000 கோடி திட்டத்திலே அந்த காலனி பூங்கா புதிய திட்டமாக அது வர இருக்கிறது, ஒப்பந்தமாக இருக்கிறது. இந்த பகுதி பெரம்பலூரை பொறுத்தவரை வேலை இல்லை என்ற அந்த ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தை நீக்கக்கூடிய திட்டமாக இது போன்ற திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை நமக்கு தமிழக முதல்வர் அளித்து வருகிறார். எனவே எப்படியாவது மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்க வேண்டும். செய்த சாதனைகள், அவ்வளவு சாதனைகள் செய்திருக்கிறார், சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது நம்மளே கூட பேசிக்குவோம், என்ன நமக்கு கிடைச்சதுன்னு பேசிக்கலாம். ஆனா உண்மையாலுமே தமிழக மக்களுக்கு பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அறிவித்து வந்திருக்கிறார்.
அது ஒவ்வொரு திட்டமா நம்ம சொல்லிட்டே இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்ப கூட தவசாமி என்ன சொன்னாரு, நம்ம திட்டத்தை பார்த்துதான் மோடியே காப்பி அடிக்கிறான்னு சொன்னார். உண்மைதான். நம்ம இன்னுயிர் காப்போம் 48 என்ற திட்டத்தை கடந்த 2 ஆண்டுகளுக்கு ஆரம்பித்து 1 லட்சம் ரூபாய் ஆக்சிடென்ட் ஆனா 1 லட்சம் ரூபாய், அதை காப்பாற்ற யார் தூக்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம். இந்த ஆண்டு அதை 2 லட்சமாக அதை உயர்த்தி இருக்கிறார். அதே போல அந்த காப்பாற்ற கொண்டு போறவங்களுக்கு 10,000 ரூபாய் ஊக்கத்தொகையா தரணும்னு சொல்லியிருக்காரு. அந்த திட்டத்தை தான் இப்ப மோடி என்ன சொல்லியிருக்காரு, 1.5 லட்சம் ரூபாய் 7 நாளைக்குள்ள எவ்வளவு செலவாகுதோ 1.5 லட்சம் ரூபாய் தரணும்னு சொல்லியிருக்காரு. நம்மளே 2 லட்சம் ரூபாய் தரோம். ஆனா மத்திய அரசாங்கம் 1.5 லட்சம் ரூபாய் தரணும்னு தான் சொல்லியிருக்கு. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியோட சாதனை. இந்த திட்டத்தை பார்த்துதான் மோடியே காப்பி எடுத்து அதை செயல்படுத்தி வருகிறார். இருந்தாலும் அது மக்களுக்கான திட்டம் என்பது நாம் வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஏன் அதை நான் சொல்றேன்னா, இது போன்ற பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் அவர்கள் நமக்காக அளித்து வருகிறார். எனவே ஒற்றுமையோடு செயல்பட்டு வரக்கூடிய காலங்களிலே தேர்தலிலே மேலாள் மத்திய அமைச்சர் ராசா அவர்களின் வழிகாட்டுதலோடு தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரை 2 தொகுதிகள் இருக்கிறது. அந்த 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வோம் என்று கேட்டு தேர்தல் பொறுப்பாளர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் குறிப்பா அவர் பல திட்டத்தை சொல்ல போறாரு. குறிப்பா அதுல மகளிரணி பங்கு அதிகமா இருக்கு. எனவே மகளிரணி பங்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமான பங்கு. என்னோட தேர்தலில் கூட அவங்களோட பங்கு வீடு வீடா வாக்குகள் சேர்த்தீங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அதிக அளவு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தீர்கள். எனவே மகளிரின் பங்கு இது முக்கியமான பங்கு. எனவே அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை மகளிரணி சிறப்பாக செயல்பட வேண்டும். அனைத்து கிளைக்கழக செயலர்களும் இதை சிறப்பாக செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.